மதிப்பிற்குரிய செண்பகத் தமிழரங்கினுடைய தோற்றுவித்த ஆசுகவியும் வக்கீல் ஐயாவும் ஆகிய மறைந்த திரு ராசவேலு ஐயா அவர்களுக்கும் அவரது மகனார் இன்றைய தினம் செண்பகத் தமிழரங்கனை பொறுப்பேற்று நன்முறையில் சென்று வருகின்ற தமிழ்ச்செம்மல் கவிஞர் ராச இளங்கோவன் அவர்களுக்கும் செண்பகத் தமிழரங்கின் பொழிவுகளை வலையொலி மூலமாக கேட்டு பயன்பெறும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் பற்றாளர்களுக்கும் பொன்மலை ரயில்வே பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியராக நொச்சியம் சா சண்முகநாதன் என்பவர்கள் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் எனது பொழிவினுடைய கருத்தாக நூற்றாண்டு விழா கண்ட குண்டக்குடி அடிகளாரை பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ் செய்வ மெய்யிலையார் என்றும் தமிழறிஞர் சமூக பணியாளர் அருள்நெறி தந்தை தமிழ் முனிவர் 20ஆம் நூற்றாண்டின் அப்பரடிகள் மனிதநேய பண்பாளர் சமூக சீர்திருத்தவாதி காவி உடுத்திய காரல் மார்க்ஸ் என பலவேறு போற்றப்படுபவர் அடிகளார் அவர்கள். பெரியார் அவர்களது இணக்கமாகவும் நட்புடன் பழகியவர். ஜீவா அவர்களின் மகள் திருமணத்தை நடத்தி தந்தவர். வினோபா அவர்களின் பூமிதான இயக்கத்தில் பங்கேற்று செயல்பட்டவர். சாதி இறுக்கங்களையும் மூட நம்பிக்கைகளையும் நீக்கி அரும்பாடுபட்டவர். சைவ சமய பேச்சாளர், இதழாசிரியர், நூலாசிரியர், ஆன்மீக பணியாளர் என்று அறியப்படும் குண்டக்குடி நூற்றாண்டு விழாகின்ற குண்டக்குடி அடிகளாரே என்னுடைய பொழிவின் தலைப்பாக இருக்கின்றது. தம் பணிகளால் அடிகளாராகி ஊர்பெயர் இணைந்து குண்டக்குடி அடிகளானார். இவர் பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவாலப்புத்தூருக்கு அருகிலுள்ள நடுச்சிற்று என்ற ஊரில் சீனிவாசம் பிள்ளைக்கும் சொர்ணத்தம்மாள் அவர்களுக்கும் 4வது திருமண கடைசி திருமணமாக ஜூலை மாதம் 11ஆம் தேதி 1925 கடைசி பிள்ளையாக பிறந்தார். அவருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் அரங்கநாதன். அவருக்கு 2 அண்ணன்மார்கள், ஒரு அக்கா இருந்தார்கள். தந்தையார் தன்னுடைய மூத்தமான் கோபாலகிருஷ்ணனுடைய படிப்பிற்காக சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள திருவேற்களம் என்ற ஊருக்கு பிள்ளைகளையெல்லாம் அழைத்து சென்றார். அங்கு மாடுகள் வாங்கி அந்த மாட்டிலிருந்து பால் கறந்து அதை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர்களுக்கு விற்பனை செய்து வைத்தார். அந்த வழியில் நம்முடைய அரங்கநாதன் அடிகளாராகிய அரங்கநாதன் அவர்கள் பாலை எடுத்துக்கொண்டு தமிழ் அறிஞர்களாகிய நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்களுக்கும் விபுலானந்த அடிகளார் அவர்களுக்கும் வழக்கறிஞரும் தமிழறிஞருமான ராப்பி சேதுப்பிள்ளை அவர்களுக்கும் கொடுத்து அதன் மூலம் இந்த மூவரிடம் அணுக்க தொண்டரானார். அதிலும் நம்முடைய ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வீட்டில் ஜன்னலோரம் தினந்தோறும் ஒரு குரலை அடிகளார் ஒப்பிவித்து ராபி சேதுப்பிள்ளை அவர்களிடமிருந்து காலானா பெற்றுக்கொண்டார். அடுத்ததாக அதுதான் பிற்காலத்தில் அவர் திருக்குறள் மீது மிகுந்த ஆழ்ந்த பற்று விடுவதற்கும் பொது நூலாக அறிவிக்கச் செய்வதற்கும் ஒரு பெரிய காரணமாயிற்றது. அடுத்தது விபுலானந்த அடிகள் அவர்கள் அந்தியில் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு சென்று குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது வழக்கம். அந்த நேரத்தில் நம்முடைய அடிகளார் அவர்கள் கை விளக்கு ஏந்தி அவருக்கு வெளிச்சம் காட்டி செய்வார்கள். அந்த விபுலானந்த அடிகளுடன் பழகிய பழக்கம்தான் அவர் தீண்டாமை விளக்கு என்பதற்கும்
மனிதநேய பண்பாளர்களாக ஆவதற்கும் ஊன்றுகோல் ஆயிற்றது. ஆக இளம் வயதில் நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்களும் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்களும் விலானந்த அடிகள் அவர்களும் அவருடைய இளமை பருவத்தை பக்குவப்படுத்தி நல்லதொரு நிலைக்கு உருவாக்கி வருகின்றார்கள். அவருடைய அப்பொழுது தருமபுரம் தன்னுடைய இளமை கால படிப்பை காடையாப்பட்டில் படித்தார். உயர்நிலை படிப்பு முடிந்தவுடன் தருமபுரம் ஆதீனத்தில் எழுத்தர் வேலை இருக்கிறது என்று கேள்விப்பட்டு 1942 தருமபுரம் ஆதீனத்தில் கணக்கராக வேலை செய்தார். அன்றைய தினம் இந்த சுப்பிரமணிய தேசிகர் அவர்கள் இவரை துறவியாக்க வேண்டும் தம்பிரானாக ஆக்கினார். இளம் தம்பிரானாக ஆக்கினார். அடுத்தது வெளியூர்களுக்கு கிட்டத்தட்ட இது துறவி பிச்சை துறவி என்ற பிச்சைக்கார துறவி என்று கந்தசாமி என்கிற தென் மாவட்டங்களுக்கு, அதாவது திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம் 47 நாட்கள் நடைபயணமாக சென்று பிச்சை எடுத்து வாழ்க்கின்றார். அதனால் யாத்திரை கஷாயம் அவருக்கு கிடைத்தது. மீண்டும் துறவியுடைய 2ஆம் நிலையாக மந்திர கஷாயம் என்ற நிலைக்கு வந்தார். ஆக தம்பிரான தருமபுரம் ஆதீனத்தின் இளைய தம்பிரானாக அவர் ஆக்கப்பட்டார். 1945 ஒரு இளைய தருமபுரம் ஆதீனத்திலே இளைய தம்பிரானாக இருந்தார். அதே அந்த நேரத்தில் கூட அவர் ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்தார். அப்பொழுது 1949 குன்றக்குடியில் இந்த ஆறுமுக தேசிகர் குன்றக்குடியில் ஒரு பட்டிமன்ற விழா நடக்கின்றது. பட்டிமன்ற விழாவினுடைய தலைப்பு தருமிக்கு பொற்கிழி வழங்கியதில் தவறு செய்தவர் சிவபிரானா நக்கீரரா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடக்கின்றது. இவர் தருமபுரம் ஆதீனத்தின் கட்டளையின்படி குன்றக்குடி ஆதீனத்தில் சென்று அந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு நக்கீரர் சார்பாக இவர் பேசினார். மிகச்சிறந்த உரை. அந்த மிகச்சிறந்த உரையை கேட்ட அன்றைய 44வது ஆதீனமாக குன்றக்குடியிருந்த ஆறுமுக தேசிகர் அவர்கள் இவருடைய நாவன்மையை கேள்விப்பட்டு அறிந்து இவரை குன்றக்குடி அதிகளுக்கு தம்பிரானாக அனுப்ப வேண்டும் என்று தருமபுரம் ஆதீனத்தில் கோரிக்கை வைக்கின்றார். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய அந்த குன்றக்குடி அடிகளால் தருமபுரம் ஆதீனத்திலிருந்து குன்றக்குடிக்கு தம்பிரானாக வருகின்றார். அதற்கு காரணம் அவருடைய பேச்சாற்றல் தான். 1949 அந்த பட்டிமன்றத்தில் நக்கீரையை ஆதரித்து பேசிய பேச்சு தான் அந்த குன்றக்குடி ஆதீனம் 44வது ஆதீனம் ஆறுமுக தேசிக பரமாச்சாரியரை கவர்ந்து அவர் இருந்தார். அங்கு அதுக்கு முன்னால் கூட சரோஜினி தெய்வம்மையார் இறந்த பிறகு அவர் ஆற்றிய இரங்கல் உரை மிகச்சிறந்த உரை. ஆக 1949 மிகச்சிறந்த பேச்சாளராக அவர் ஐயா அவர்கள் அடிகளார் அவர்கள் விளங்கினார்கள். 1949 செப்டம்பர் 5 இங்கே குன்றக்குடிக்கு ஆதீனமாக வந்ததும் அவர் இளைய தம்பிரானாக ஆக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அப்பொழுது இந்த ஆன்மீக தேசிக பரமாச்சாரியார் அவர்கள் முக்தி அடைந்தவுடன் அந்த ஆதீனத்திற்கு ஆதீனமாக குன்றக்குடி ஆதீனத்துக்கு ஆதீனமாக 1952 ஜூன் மாதம் என்று பொறுப்பேற்றார். அப்பொழுது அவருக்கு தெய்வ சிகாமணி அருணாச்சல தேசிக பரமாச்சாரியார் என்ற பெயர் வழங்கப்பட்டது. ஆக 44வது ஆறுமுக தேசியர் முக்தி அடைந்தவுடன் குன்றக்குடியினுடைய 45வது ஆதீனமாக தெய்வ சிகாமணி அருணாச்சல தேசிக பரமாச்சாரியார் என்ற பெயருடன் ஆதீன பொறுப்பை ஏற்றார். குன்றக்குடி என்பது சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள ஒரு ஊர். சைவத்தையும் தமிழையும் வளர்த்த ஒரு ஆதீனங்களில் மிகப்பெரிய பெயர் பெற்ற ஊர். அதுக்கு முன்பு இது திருவண்ணாமலை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில்
திருவண்ணாமலை ஆதீனம் ராமேஸ்வரம் செல்கின்ற பொழுது ராமநாதபுர சேதுபதி அவர்கள் அந்த ஆறுமுக ஆதீனத்தை கேட்டு நாங்கள் குண்டக்குடியில் ஆதீனத்தை உருவாக்கணும், நாங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்ற அந்த ராமநாத சேதுபதி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் குன்றக்குடி. இன்றளவும் அது மிகச் சிறப்பான முறையில் தமிழையும் சைவத்தையும் வளர்த்து கொண்டிருக்கின்றது. அடிகளார் குன்றக்குடி முக்தி அடைந்த பின் 46வது பட்டமாக இப்பொழுது குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் என்று வேண்டினார். நம்முடைய குன்றக்குடி அடிகளார் தெய்வசிகாமணி அருணாச்சல பரமாசர தேசிகர் பொறுப்பேற்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்கும் சாதி பிரச்சனைகள், சமய பூசல்கள் இருந்தன. அதனால் அதை தீர்க்க வேண்டும் என்ற கருத்தோடு முதலில் அவர் அருள்நெறி திருக்கூட்டம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்பானது பல்வேறு சமயத்தினுள் ஒன்று சேர்ந்து சமய ஒற்றுமையை உருவாக்கப்பட்டது அருள்நெறி திருக்கூட்டம். அது அந்த கூட்டத்தை குன்றக்குடியில் முதலில் துவக்கினார். பிறகு 1954 தேவக்கோட்டையில் ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்தினார். அதில் பல்வேறு சமயத்தவர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். இது எதற்கென்றால் இந்த அருள்நெறி திருக்கூட்டமும் அருள்நெறி மன்றமும் சமய ஒற்றுமை காண்பதற்காக பல்வேறு சமயத்தவர்களை ஒன்றிணைத்து தமிழ்நாட்டில் சமய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினால் அந்த நேர்த்தோடு அமையப்பட்டது. அதற்பின் தமிழ்நாடு தெய்வீக பேரவை என்ற அமைப்பை உருவாக்கினார். அந்த மாவட்ட எல்லா சமயத்தோடும் அது உறுப்பினரானார்கள். மாவட்ட அளவில் அமைப்பினை அமைத்து மாநில அலுவலர்களுக்கு தலைமை செயலத்தை அமைத்தார். இதனுடைய முதல் தலைவராக தெய்வீக பேரவையுடைய முதல் தலைவராக தருமபுர ஆதீனத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றார். அதன் பின் 1969 76 வரை குன்றக்குடி அடிகளார் அதனுடைய தலைமையை ஏற்று நடத்தினார்கள். இப்படி அவர்கள் சமய நல்லிணக்கத்திற்காக மிகப்பெரிய தொண்டு ஆற்றினார்கள். தமிழகத்தில் 1981 ஒரு சமய மத பிரச்சனை உருவாகிவிட்டது. அது ராமநாதபுரத்தில் 1981 அதே 1981 புளியங்குடியிலும் 1982 மண்டைக்காட்டிலும் மிகப்பெரிய சமூக பிரச்சனை உண்டாகியது. மண்டைக்காடு பிரச்சனை என்னவென்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டம் என்று ஆக்கிவிட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவியது. அதனால் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய போராட்ட நிலை உருவாக்கியது. அந்த நேரத்தில் அடிகளார் அவர்கள் நடைபயணமாக மண்டைக்காடு முழுவதும் சுற்றியது. ஆட்சியர் துணையின்றி எவருடைய துணையுமின்றி மத ஒற்றுமைக்காக பல்வேறு சமயத்தவர்கள் ஒன்று கூட்டி நடைபயணமாக சென்று அந்த மண்டைக்காட்டை இதை வச்சு சமுதாய நலம் காக்காக ராமநாதபுரம் பிரச்சனையையும் புளியங்குடி பிரச்சனையும் 1922 சொன்ன மண்டைக்காடு பிரச்சனையும் ஐயா அவர்கள் தனிநபராக ஆட்சியில் இருந்தவர்களுடைய எந்த ஒத்துழைப்பும் இல்லாமல் தனி பயணமாக நடைபயணம் சென்று ஐயா அவர்கள் இறங்கினார்கள். இதில் என்ன ஒரு கருத்து என்றால் ஒரு இலக்கியவாதியில் ஒரு விதத்தில் அண்ணா அவர்கள் பெரிய புராண ஆராய்ச்சி என்ற தலைப்பில் டாக்டர் ராசியமாசினிக்கார் அவர் ஒரு கட்டுரை ஒன்று எழுதினார். அதுக்கு மறுப்பாக இவர் அன்பரது ஆராய்ச்சியும் அறைகூவலும் என்ற தலைப்பில் அவர்கள்
எழுதியிருந்ததை பற்றி ராசமாணிக்கனார் எழுதியிருந்தார். பெரிய புராணத்தை பற்றி எழுதியிருந்ததை பற்றி மறுத்து அறிஞரின் ஆராய்ச்சியும் விளக்கமும் என்னும் தலைப்பில் தொடர் ஒன்றை எழுதினார். இது பெரிய புராண பிரச்சனை. அண்ணா அவர்கள் ராசமாணிக்கனாராக எழுதிய பெரிய புராண ஆராய்ச்சி என்னும் நூலுக்கு மறுப்பாக அண்ணா எழுதியதுக்கு அதற்கு இவர் அன்பரது அறிஞரின் ஆராய்ச்சியும் விளக்கம் என்னும் தலைப்பில் தொடர் ஒன்றை எழுதினார். அதில் பெரிய புராணம் என்பது சாதியை வலியுறுத்தும் நூல் அல்ல என்னும் அண்ணா அவர்களுடைய கருத்தை மறுத்திருந்தார். அவர் குன்றக்குடி அடிகளார் சொன்ன முதலில் பேச்சாளர் என்பதுக்கு 1949 நடந்த இதை சொன்னேன். அவர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், அதுவும் ஒரு இதழ் ஆசிரியர். இதனால் 4-5 நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார். 1945 மணிமொழி என்ற 50 மணிமொழி என்ற நூலை எழுதியிருக்கின்றார். அடுத்து தமிழகம் என்ற நூலை எழுதியிருக்கின்றார். அருளோசை என்னும் நூலை எழுதியிருக்கின்றார். அடுத்ததாக தொடர்ந்து அறிக அறிவியலை எல்லோரிடம் கொண்டு சேர்க்கும் பொருட்டு அறிக அறிவியல் என்ற இதழாசிரியராக இருந்திருக்கின்றார். ஆக ஒரு சிறந்த பேச்சாளர், இதழாசிரியர்னு மணிமொழி, தமிழகம், அருளோசை, அறிக அறிவியல் இந்த 4 நூல்களை இதழையும் அவர் நடத்தி வந்தார். அடுத்தது அவர் ஆரம்பித்து வைத்த மக்கள் சிந்தனை என்ற நூல் இன்றும் வந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல அறிக அறிவியல் என்று அவர் ஆரம்பித்த இதழ் இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. ஆக அவர் ஒரு சிறந்த இதழாசிரியர். அதற்கு மேலென்றால் அவர் ஏறத்தாழ 52 நூல்கள் எழுதியிருக்கின்றார். ஒரு நூல் அல்ல, 2 நூல்கள் அல்ல, 52 நூல்கள். 52 நூல்களும் தொகுக்கப்பட்டு குன்றக்குடி அடிகளாரின் நூல் வரிசை என்று 16 பகுதிகளாக 6000 பக்கத்தில் வந்திருக்கிறது. அதை பதிப்பித்தது மணிவாசகர் நூலகம். அதை முதன்மை பதிப்பாசிரியர் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். அவருக்கு உறுதுணையாக முருகசாமி, சுப்பிரமணியம், குன்றக்குடி பெரிய பெருமாள் இவர்களெல்லாம் உறுதுணை செய்திருக்கின்றார்கள். அவர் எழுதிய நூல்களை சொல்ல போன்றால் மிகச்சிறந்தது முதலில் அப்பர் விருந்து என்ற நூல். அடுத்தது அப்பர் சுந்தரம் மாணிக்க வாசகர் திருவாசகத்தேன், தமிழ் அமுது, சமய இலக்கியங்கள், நாயன்மார் அடிச்சுவற்றில், ஆலயம் சமுதாய மையங்கள், அது தமிழக அரசுடைய விருது பெற்ற நூல். நமது நிலையில் சமயம் சமுதாயம், திருவருட் சிந்தனை, தினசரி நியம நூல், குன்றக்குடியினுடைய அருள்தை நூல் வரிசை 14 தொகுதினம். திருக்குறள் இலக்கியங்களில் திருக்குறள் சார்ந்ததுன்னா திருக்குறளுக்கு இளமையில் ராப்பி சேதுப்பிள்ளைமர்கள் கொடுத்த காலனா ஜன்னலோரத்தில் நின்று திருக்குறளை ஒப்பிட்டு துரைசாமி ஐயா அவரிடம் ராப்பி சேதுப்பிள்ளை அவரிடம் இந்த காலனா இப்போ அந்த இளம் வயது அது எப்போ எழுதுனா 4வது படிக்கும் பொழுது திருக்குறளை இந்த ஆழ்ந்த பற்றுதல் உடையது. அதனால் திருக்குறள் சார்ந்த பல நூல்களை எழுதி கொண்டார். என்னென்ன நூல் என்றால் திருவள்ளுவர் காட்டும் அரசியல், திருவள்ளுவர் காட்டும் அரசு, குறள் செல்வம், வாக்காளருக்கு வள்ளுவர் தொடர்பான அறிவுரை, திருக்குறள் பேசுகிறது, திருக்குறள் 100. அடுத்தது இலக்கியம் சார்ந்தது சிலம்பு நெறி, கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல் சமூகம், பாரதி யுகசக்தி, பாரதிதாசனின் உலகம், கவியரங்கில் அடிகளார் கவிதைகள். அடுத்தது மண்ணும் மனிதர்களும். 1992 தன் வரலாற்றை ஆனந்த விகடனில் எழுதினார். மண்ணும் மனிதர்கள் ஒரு ஆட்டோபயோகிராஃபி, தன் வரலாறு.
அடிகளாருடைய வரலாறை கூறும் சொல். அவர் மேலும் பல சிறுகதைகள் எழுதியிருக்கின்றார். இந்த சிறுகதையெல்லாம் அறிவொளி இயக்கங்கள் மூலமாக தமிழக மக்களை சென்றடைந்தன. சில நாடகங்கள் எழுதி அவைகளை அரங்கேற்ற செய்திருக்கின்றார். அடுத்ததாக அவர் எங்கே போகிறோம் என்ற ஒரு தொடரை தினமணி இதழில் எழுதி வந்தார். ஆக அவர் மொத்தம் எழுதிய நூல் 52. அது இலக்கிய நூல், சமயம் சார்ந்தது, திருவள்ளுவரை சார்ந்தது, தன்னுடைய தன்வரலாறு. இந்த 52 நூல்களில் ஆங்கில நூலும் திருக்குறள் உரை, அருள்நெறி கழகம் தவிர மீதி எல்லாம் குன்றக்குடி அடிகளாரின் நூல் வரிசை என்ற பெயரில் முன்பு சொன்னது போல 16 தொகுதிகளாக தொகுக்கப்பட்டு 6000 பக்கங்கள் கொண்ட புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இதை தொகுத்து பகித்தவர் இப்பொழுது 46வது பட்டமாக இருக்கின்ற குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். அவர் அரசனுடைய அவருடைய திறமைக்காக பல விருதுகள் வழங்கியிருக்கின்றார்கள். அப்படி வாங்கப்பட்ட பிறகு தமிழக அரசுடைய முதல் திருவள்ளுவர் விருது பெற்றவர் குன்றக்குடி அடிகளார். இதை பெற்ற ஆண்டு 1986. இரண்டாவதாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து கௌரவ டாக்டர் பட்டம் டிலிட் என்ற பட்டத்தை 1989 பெற்றிருக்கின்றார். இந்திய அரசின் அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு 1991 தேசிய விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. தற்போது இன்னும் ஒன்று பல வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார். தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா 54 அவர் சென்றிருக்கின்றார். சென்ற இடம்லாம் தமிழை பரப்புவதும், குரலை பரப்புவதும், சமயத்தை பரப்புவதும், சைவ சமயத்தினுடைய பெருமைகளை எடுத்துரைக்கிறதாக இருந்தார். இலங்கைக்கு பல முறை சென்றிருக்கின்றார். இலங்கையில் பல சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கின்றார். 1971 சோவியத் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கின்றார். சோவியத் ரஷ்யா லெனின் ஆண்ட நேரம். ஆகங்கு அந்த மக்கள் எப்படி முன்னேறி உள்ளார்கள், அந்த முன்னேற்றத்துக்கு என்ன அடிப்படை காரணம்? கூட்டுறவுத்துறை. அதுதான் காரணம் என்பதை அந்த மக்களுடைய பண்பாட்டுகளை எல்லாம் அறிந்து வந்து ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினார். அதுதான் குன்றக்குடி தன்னிறைவு திட்டம். 1977 இந்த திட்டத்தை காந்தியடிகளின் பிறந்த தினமான அக்டோபர் 2 குன்றக்குடி திட்டக்குழு என்று பதிவு செய்தார். இது இந்திய அரசினுடைய பார்வைக்கும் சென்றது. அப்பொழுது ஆண்ட பிரதம மந்திரி இந்திரா காந்தி அம்மையார் அவர் குஜராத் மாநிலத்துக்கு வந்து இந்த திட்டத்தை விளக்கமுறை சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் அவர் இறந்து விட்டார், கொல்லப்பட்டார். கிராம திண்ணறிவு திட்டம் அமைந்ததற்கு காரணம் சோவியத் ரஷ்யாவில் அவர் பயணம் செய்ததால். அந்த குன்றக்குடி கிராம தன்னிறைவு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? எல்லா வீடுகளுக்கும் தீப்பற்றாத வீடு, விளக்கு வசதி, தண்ணீர் வசதி, அடிப்படை வசதி அனைத்தும் செய்துவிட்டு ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு. இதுதான் அந்த திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள். கூட்டுறவுத்துறையில் ரசாயன தொழிற்சாலைகள் எல்லாம் ஏற்படுத்துதல், மக்கள் தங்களை தாங்களே சார்ந்திருத்தது. அதுதான் குன்றக்குடி கிராம திட்டம். அந்த திட்டத்தின்படி காரைக்குடியில் உள்ள தேசிய அரசுடைய மின்னியல் அதிகாரிகளெல்லாம் அப்பொழுது இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு உதவி செய்து வருகிறார்கள். இந்த திட்டம் குன்றக்குடி கிராம நிர்ணய திட்டம் இந்திய திட்டக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது. குன்றக்குடி அடிகளாருடைய புகழ் இன்றும் குன்றக்குடியில் பரவியிருப்பதற்கு காரணமே இந்த குன்றக்குடி திட்டம்தான், தன்னிறைவு திட்டம். அடுத்து அவர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கும்போது சொல்கின்றேன். அடுத்தது தமிழ் சங்க திருச்சிராப்பள்ளிக்கு 2 முறை வந்திருக்கின்றார். திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்திற்கு 2 முறை வந்து 1991
நம்முடைய கலைக்காவலிய முதல் இருந்தால் இந்த அமுதனுடைய அவர்கள் ஏற்றி பன்னீர்செல்வம் அவர்கள் எழுதிய தமிழ்ச்செல்வம் என்ற நூலை வெளியிடுவதற்கு வந்திருக்கின்றார். 1991 தன்னிநாயகம் அடிகள் அறக்கட்டளை சார்பாக உலகெல்லாம் தமிழ் முழக்கம் என்ற அமுதன் அடிகளார் உடைய நூலை வெளியிடுவதற்கு வந்திருக்கார். அமுதன் அடிகளும் குன்றக்குடி அடிகளார் அவர்களும் 15 ஆண்டு காலம் இணைபிரியாத நட்பில் உள்ளவர்கள். இவர் கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர், அவர் சைவத்தை சேர்ந்தவர் அடிகளார். இருப்பினும் கூட அடிகளாரும் அமுதன் அடிகளும் 15 ஆண்டுகள் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார். அதன் மூலமாக தமிழுக்கு முதல் நாவலை தந்த பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நாவலை தந்த வேதநாயகனுடைய பிள்ளை அவர்களுடைய சிலையை மாயவரம் புனித சேவியர் கோவிலில் திருக்கோயிலில் நிறுவியிருக்கிறார். அதை அமுதன் அடிகள் முயற்சியில் குன்றக்குடி அடிகளால் திறந்து வைத்தார். இன்னொன்று பள்ளங்கோயில் என்ற இடத்தில் ஒரு பள்ளிக்கூடம், உயர்நிலைப் பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ இதழில் உள்ளது. அது புனித அருளானந்தர் பள்ளிக்கூடம் என்று பெயர். அந்த இடத்தை உயர்நிலைப் பள்ளியிலாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி நினைக்கும் போது அந்த இடத்தினுடைய அடிமனை தர்மபுரம் ஆதீனத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. ஆக நிலம் இருந்தால் தான் இது மேற்கொண்டு வேலை செய்ய முடியும் என்று இருக்கும்போது தஞ்சை ஆயர் அமுதன் அடிகளிடம் கூற, அமுதன் அடிகள் ஆயரை தஞ்சை ஆயரை விட்டு இவர் தர்மபுரம் ஆதீனத்தில் மூலமாக தர்மபுரம் ஆதீனத்திலிருந்து இறக்க கேட்ட நம்முடைய குன்றக்குடி அடிகளார்கள் துணை புரிய வேண்டும் என்று கேட்டார். தஞ்சை ஆயரே கேட்கின்றார் என்பதை போட்டு குன்றக்குடி அடிகளார் தர்மபுரம் ஆதீனத்தில் தொடர்பு கொண்டு அந்த இடத்தை பள்ளிக்காக இனாமாக வழங்கினார். இது அவருடைய சமுதாய தொண்டு. அதாவது வேதநாயகம் பிள்ளை திறந்து வைத்தது ஒன்று, அவர் கிறிஸ்தவ மதம். புனித அருளானந்தர் பள்ளிக்கூடத்தில் இருந்தது, அதனுடைய அடிமனையை நம்மளுடைய அவர்கள்டேருந்து, அதாவது தருமபுரம் ஆதீனத்திலிருந்து இலவசமாக பெற்றுவிட்டது. அவருடைய முயற்சி இல்லாவதால் கிடைத்திருக்காது. குன்றக்குடி அடிகளார் சொல்வதுன்னு அவர் தந்தை ஆயரே குன்றக்குடி ஆயர் நேரடியாக கேட்டது, தானே முயற்சி செய்து தர்மபுரம் ஆதீனத்திலிருந்து அந்த இடத்தை வாங்கி கொடுத்தார். அடுத்தது இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் திருக்குறளில் 1973 திருக்குறள் பேரவை என்ற ஒரு பேரவை அமைத்தார். இன்றளவும் திருக்குறள் பேரவை நடந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது பொறுப்பேற்ற குன்றக்குடி பொன்னம்பல அடிகள் அதை உலக திருக்குறள் பேரவை என்று பெயர் மாற்றம் செய்தார். பெயர் மாற்றம் செய்து திருச்சிராப்பள்ளிய மதுரையில் மாநாடுகள் நடத்தியிருக்கின்றார். திருச்சியை பொறுத்த மட்டும் திருக்குறள் பேரவை மிக சின்மையாக நடந்து கொண்டு சண்முகனார், மறைந்த சண்முகனார் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட திருக்குறள் பேரவை முழுமையாக பதிவு செய்யப்பட்டவர் 1992 பதிவு செய்யப்பட்டவர். திருச்சி மாநகரில் உள்ள பல தமிழ் அமைப்புகள் இருந்தாலும் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் 2 தான். திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம், திருச்சி திருக்குறள் பேரவை. 35 ஆண்டுகள் கடந்து இந்த அளவும் திருச்சி திருக்குறள் பேரவை மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் குன்றக்குடி அடிகளார்கள் தான். முதல் மாநாடை திருக்குறள் பேரவை, உலக திருக்குறள் பேரவை முதல் மாநாட்டை திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் பொன்னம்பலாடியுடைய அறிவுறுத்தமுடைய சண்முகனார் மிக சிறப்பாக செய்தார். அடுத்து இவர் தீண்டாமை உறுப்பினர்களெல்லாம் மிக எதிர்ப்பானவர். தீண்டாமை என்பது இவருக்கு பிடிக்காது, சமபந்தி முறை பிடிக்காது. அடுத்தது மனிதனை பல்லக்கில் ஏற்றி விடுவது. இன்னமும் ஆதீனத்தில் பல்லக்கு தூக்கிகள் இருக்கிறார்கள், பல்லக்கு இருக்கிறது. பல்லக்க தூக்கிகளுக்கு மாத ஊதியம் வழங்குகின்றார்கள். ஆனால் குன்றக்குடி அடிகளார் ஒரு முறை கூட பல்லக்கில் ஏர்ந்து அமைதிவதில்லை. 1956 பெரியார் அவர்கள் குன்றக்குடியை அடிகளார் குன்றக்குடிக்கு வந்தார்கள். அவர் இப்போது பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கைவாதி. அடிகளாரோ சைவ சமயத்தையும் தமிழையும் வழக்கு கொண்டு இருந்தாலும் பெரியார் சொன்ன அறிவுரைகளை
தீண்டத்தகாமை, சமயம் சார்ந்தவர்களை அவர் சொன்ன அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார். கடவுள் மறுப்பு கொள்கை ஆதாரம் ஒரு கடவுள் சைவ சமயத்தை வளர்க்கின்றவரும் ஒன்றிணைந்தார்கள். அவருடைய இதை கொண்டார்கள். அது இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஜீவா அவருடைய மகளை பெரியாரும் குண்டக்குடிகளாரும் அணைந்து நடத்தி வைத்தார்கள். அந்த திருமண விழாவுக்கு அப்பொழுது முதல்வராக இந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி சென்றார்கள். ஆக இங்கு அரசியல் என்பது கிடையாது. எல்லோரையும் அரவணைத்து சென்றார் நமது அடிகளார் அவர்கள். அதுதான் அவருடைய பெருமைக்கு காரணம். சைவத்தை வளர்த்தது மட்டுமில்லாமல் தீண்டத்தகாமை ஒழித்தல், சமபந்தி முறையை ஒழித்தல், பல்லக்கில் அமர்ந்து மனிதனே தூக்குவதை ஒழித்தல், இதெல்லாம் ஒன்று. இன்னமும் ஒன்று சொல்ல போனால் 1962 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தாழ்த்தப்பட்டோர் தமிழை அர்ச்சனை செய்கின்ற திட்டத்தை உருவாக்கினார். அப்பொழுது பக்தவச்சலனாக இருந்தார். முதலில் தமிழ் அர்ச்சனை முறையில் அவர் செய்தார். அடுத்தது தீண்டாமை ஒழிப்பு மாநாடு என்ற ஒன்றை நடத்தினார். அதை காந்தியடிகள் இறந்த ஜனவரி 30 தீண்டாமை ஒழிப்பு மாநாடு என்று அவர் சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் 1777 ஜனவரி, அதாவது அக்டோபர் 2 நமது இவர்களுடைய திட்டக்குழு, திண்ணறிவு திட்டக்குழு இன்று குண்டக்குடியுடைய திட்டக்குழு என்பதை காந்தியடிகளின் பிறந்த நாளில் இருந்தார். அவருடைய இறந்த நாளை தீண்டாமை ஒழிப்பு மாநாடு என்று நடத்தினார். அடுத்தது சுதேசி விஞ்ஞான இயக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் அறிவியல் விழிப்புரைக்காக ஏற்பட கடுமையாக உழைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பல்கலைக்கழகங்களுடன் தொடர்பு கொண்டு உதவியுடன் சுதேசி விஞ்ஞான மாநாடுகளையும் கண்காட்சிகளையும் நடத்தினார். இவர் மிகச்சிறந்த கட்டளை தம்பிரனாக இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். 1940 மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்தார் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அடுத்தது இன்னமும் மிக முக்கியமானது 1956 வினோபாஜி பூமிதான இயக்கத்தை துவக்கி வைத்து தமிழகத்திற்கு வருகின்ற பொழுது தமிழக எல்லையில் அவரை வரவேற்று அவருடனே தமிழகம் முழுவதும் 5 அதாவது அவருடனே பயணித்தார். தானே வினோபா இயக்கத்தில் சேருவதற்காக எண்ணினார். ஆனால் திருநெல்வேலியில் உள்ள பெருங்குளத்தின் செங்கோல் மடம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் வினோபாஜி பூமிதான இயக்கத்தில் இருந்தது நினைவற்றது. இவர் வகித்த பொறுப்புகளை நடிச்சாக சொல்கின்றேன். வகித்த பதவிகள்: தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு இயக்க தலைவர், 2 தமிழ்நாடு திருவள்ளுவர் பேரவையினுடைய தலைவர், 3 கிராம திட்டக்குழு நெறியாளர், 4 தமிழக மேலவையினுடைய உறுப்பினர். இதுவும் தமிழகம் சார்ந்தது. உறுப்பினராக இருந்த குழுக்கள்: இந்திய அரசு சமூக நலக்குழு, தமிழக அரசு திட்டக்குழு, தமிழக அரசு சமூக பண்பாட்டு கல்வி மறுமலர்ச்சி குழு, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை உயர்மட்ட ஆலோசனை குழு, தமிழ் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு, இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப குழு, தமிழ்நாடு அரசு மதுவிலக்கு பிரச்சார குழு, தமிழக அரசு எழுத்து சீர்திருத்த குழு, தஞ்சை பல்கலைக்கழகம் பாடத்திட்ட ஆலோசனை குழு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அடிகளார் அவர்கள் தன்னுடைய 70வது வயதில் இதய நோய் காரணமாக மதுரை மிஷன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு 11/4/1905 அன்று, அதாவது விழுந்தார் 14ஆம் தேதி மறைந்தார். இன்றும் அவர் மறைந்தாலும் அவருடைய பெயர் குண்டக்குடி மக்களுடைய இதயங்களில் சிம்மாசனம் போட்டு வருகின்றது. அந்த அளவுக்கு குண்டக்குடி என்ற வளர்ச்சியில் அவர் மிகப்பெரிய பண்பாளராக இருந்திருக்கின்றார் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய முடிவுரையாக
இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குன்றக்குடி அடிகளாரை நினைக்கின்ற பொழுது அவர் சைவத்துக்கு ஆற்றிய தொண்டும், தமிழுக்கு ஆற்றிய தொண்டியும், தீண்டாமை ஒழிப்புக்கு ஆற்றிய தொண்டியும், மதிவிலக்கு பிரச்சாரத்துக்கு ஒதுக்கிய தொண்டும் நினைக்கின்ற பொழுது மக்களுடைய சமய ஒற்றுமைக்காக செய்து முடியும். அவரையும் நாம் மறக்க முடியாது. இந்த நூற்றாண்டு காலத்தில் 11/9/2025 அவருடைய நூற்றாண்டு விழா குன்றக்குடிகளில் அவர் மணிமண்டபம் நடத்த வேண்டும் என்று ஜூலை 7/8/1995 செய்தார்கள். ஆனால் ஒப்புத்துக்கொள்ளவை. அதே இடத்தில் அவருக்கு சிலை அமைத்து மண்டபம் கட்டி சேகர் பாபு அவர்கள் தலைமையிலும் பெரிய கருப்பாமன் அவர்கள் தலைமையிலும் பொன்னம்படை அடிகளார் இப்போ இருக்கின்ற குன்றக்குடி பொன்னம்படையினர் மிகச் சிறப்பாக நடத்தினார். 1925 ஜூலையில் பிறந்த ஐயா அவர்கள் அரங்கநாதன் என்ற பெயரில் இருந்த அவர் தெய்வசிகாமணி அருணாச்சல தேசிக பரமாச்சாரியார் ஆகி தன்னுடைய செழிப்புமிக்க செயல்பாடுகளால் அடிகளாராகி ஊர் பெயரை இணைத்து குன்றக்குடி அடிகளானார். அதுதான் அவருடைய வரலாறு. தமிழக ஆன்மீக வரலாற்றில் தொன்மையான மடம் ஒன்றிலிருந்து அதன் மரபுகளையும் ஆசாரங்களையும் மீறி பொது தொண்டிற்கு வந்த முதல் துருவி என குன்றக்குடி அடிகளார் கருதப்படுகிறார். கடவுள் மறுப்பு கொள்கை, மார்க்சியம் ஆகியவற்றுடன் சிறந்த உரையாடலுக்கு முன்வந்தார். அவர்களிடமிருந்து சமூக சீர்திருத்த நோக்குகளையும் மனிதாபமனின் நோக்கையும் எடுத்துக்கொண்டவர். சமூக சீர்திருத்தம், மத சீர்திருத்தம், மத ஒற்றுமை ஆகியவற்றுக்கான களப்பணிகளில் ஈடுபட்டவர். குன்றக்குடி அடிகளாரின் குன்றக்குடி கிராம தன்னிறைவு திட்டம் இந்திய அளவில் கவனிக்கப்பட்ட ஒரு முன்மாதிரி முயற்சி. தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளரில் ஒருவர் அடிகளார் கருதப்படுகிறார். பேச்சென்றால் ஆன்மீக உரைகளுடன் மரபிலக்கிய பேருரைகளையும் ஆற்றினார். திருக்குறளை சமூக புதுநூலாக முன்னிறுத்துவதில் பெரும் பங்காற்றினார். இதழாசிரியர், எழுத்தாளர், சீர்திருத்தவாதி, பேச்சாளர், மனிதநேய பண்பாளர், சிறந்த துறவியார் என்ற நிலையில் அறியப்பட்டு இன்றளவும் தமிழக மக்களால் போற்றப்படுபவர். குன்றக்குடி வாழ் மக்களின் இதயங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவர் குன்றக்குடி அடிகளார் என்று கூறி என்னுடைய உரையினை நான் முடிக்கின்றேன். இதுவரை பொறுமையாக கேட்டிருந்த தமிழ் ஆர்வலர்களுக்கும் பற்றாளருக்கும் இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய செண்பக தமிழரங்கின் பொறுப்பாளர் எனது இனிய நண்பர் கவிஞர் தமிழ்ச்செம்மல் ராச இளங்கோவன் அவர்களுக்கும், தமிழ் பற்றாளர்களுக்கும், தமிழ் ஆர்வலருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.